வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பகத் பேசுகிறேன். ஸோ டுடே என்ன டாபிக் அப்படின்னா 2025 டிஎன்பிசியோட 100 கொஸ்டின் ஜிஎஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த ஜிஎஸ் கொஸ்டினில் கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ்னு சொல்லி எக்ஸாம், இன்டர்வியூ போஸ்டிங் அண்ட் நான் இன்டர்வியூ போஸ்டிங் சொல்லிட்டு 2 எக்ஸாம் வரும். ஸோ அதுக்கு உண்டான ஜிஎஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ஸோ டிஎன்பிசி ஜிஎஸ் சிலபஸ் மாற்றியிருக்கான் அப்படின்னு சொன்னால் அதை நம்பாத, அது முற்றிலும் போய் 10 யூனிட்டை 6 யூனிட்டாக மாற்றிருக்காங்க மேக்ஸை சேர்க்காமல். சரியா? ஸோ அது என்னென்னலாம் பார்ப்போம். ஈஸியாக எப்படி 80 கொஸ்டின் அடிக்கிறது அதுக்கு உண்டான வேலைகளையும் நம்ம பார்ப்போம். சரியா? ஓகே, ஃபஸ்ட்டு வா. எப்படி சிலபஸ் பிரிச்சுருக்காங்க அப்படின்னா மொத்தம் 6 யூனிட்டு மேக்ஸை சேர்த்து 7 யூனிட்டாக பிரிச்சுருக்காங்க. முன்னாடி 10 யூனிட்டாக இருக்கும். அப்போ பேலன்ஸ் உள்ள 3 யூனிட் எங்கே சார் அப்படின்னா உள்ளே அப்படியே என்ன பண்ணியிருக்கான், அட்டாச் பண்ணியிருக்கான். சரியா? ஸோ எங்கெல்லாம் கொஷின் கேட்டிருக்கான், இதில் என்ன மாடிஃபிகேஷன் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, நான் இந்த சப்ஜெக்டில் இவ்வளோ தான் கொஷின் கேட்க போகிறேன். சயின்ஸ்னால் முன்னாடி 8 to 12 கொஷின், அதுக்கு முன்னாடி 18 கொஷின் வரை கேட்டான். அடுத்து 8 to 12 கொஷின் கேட்டுக்கிட்டு இருந்தான். இப்போ என்னன்னா ஃபிக்ஸடாக நான் 5 கொஷின் தான் கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ இதில் டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னா, நான் இவ்வளோ கொஷின் தான் இந்த டாப்பிக்கில் கேட்க போகிறேன்னு சொல்லி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லியிருக்கானே தவிர அவன் சிலபஸ் அப்படியாகும் இப்படியாகும்னு உள்ட்டா விட்டுருப்பான். அதெல்லாம் நீ நம்பாத. சரியா? நேராக டாப்பிக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வா. சயின்ஸில் ஃபஸ்ட்டு யூனிட் சயின்ஸு மொத்தமே 5 கொஷின் தான். இந்த 5 கொஷின் அப்படின்றது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. சரியா? இந்த ரயில்வேல கொடுப்பாங்கள்ல, லைஃப் சயின்ஸும் கொடுப்பாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி அவன் கொண்டு வந்துட்டான். ஃபிசிக்ஸில் ஒரு கொஷின், கெமிஸ்ட்ரியில் ஒரு கொஷின், பயாலஜியில் 3 கொஷின் எதிர்பார்க்கலாம். ஏன்னா அதே சுவாலஜிலேருந்து 2 கொஷின் எதிர்பார்க்கலாம். ஸோ 5 கொஷின் இங்கேயே கவர் ஆகிடுது. ஸோ இதுக்கு எங்கே சார் நம்ம படிக்க போகிறோம் அப்படின்னா, நான் உனக்கு ஒரு மெட்டீரியல் அனுப்பிச்சி விடுவேன். ஒரு 40 பேஜ் இருக்கும். மொத்தமே சயின்ஸு 40 பேஜ் தான். அதை நானே கிளாஸ் எடுப்பேன். அதை மட்டும் படித்தாலே போதும். நீ 5 கொஷினுக்கு 4 கொஷின் கம்பல்சரி அட்டன் பண்ணலாம். செகண்ட் யூனிட் பார்த்தீங்கன்னா ஜாகிரஃபிக்கு 5 கொஷின் தான் கேட்டான். ஜாகிரஃபினாலே நம்ம என்ன பண்ணுவோம், டிகிரி ஸ்டாண்டர்ட் ஜாகிரஃபி தான் படிக்கணும். டிகிரி ஸ்டாண்டர்ட் ஜாகிரஃபி அப்படின்றது நம்மளோட மெட்டீரியல் ஒரு 17 பேஜ் இருக்கும். அதை ஃபஸ்ட்டு படிச்சுக்கிறணும். அதுக்கப்புறம் நமக்கு 5 கொஷின் தான் சொல்லிட்டதுனால என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஜாகிரஃபியில் சில இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் மட்டும் என்ன பண்ணுறோம், எடுத்து படிக்கிறோம் 10th புக்கிலேருந்து. அதையும் நான் உனக்கு கிளாஸ் எடுத்து கொடுத்துருவேன். ஸோ இங்கே 5 கொஷினுக்கு ஒரு 4 கொஷின் நியரஸ்ட் போட வச்சுருவேன். ரெண்டாவது ஹிஸ்ட்ரி அண்ட் ஐஎன்எம், இது ரெண்டுமே சேர்த்து பார்த்தீங்கன்னா உனக்கு 10 கொஷின். ஹிஸ்ட்ரினா என்ன, ஐஎன்எம்னா ஒன்று உனக்கு தெரியும். சரியா? இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்லேருந்து உனக்கு 6 கொஷின் வரும், ஹிஸ்ட்ரியிலேருந்து 4 கொஷின் வரும். ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, எப்பயுமே ஹிஸ்ட்ரி கம்மி பண்ணுவான், ஐஎன்எம் கொஷின் ஏற்றி கேட்பான். சரியா? காங்கிரஸ் மாநாடு இதெல்லாம் சேர்த்து கொண்டு வந்துடுவாங்க. 1947 வரைக்கும் இங்கே வந்துடும். அடுத்து இந்தியன் பாலிட்டி, நம்ம தரவு பண்ணக்கூடிய ஒரு டாபிக். எங்கே சார் கவலைப்பட போகிறோம், இந்தியன் பாலிட்டி தான். சரியா? வேறு ஒன்றும் இல்லை. நம்ம மெட்டீரியலு 10th புக்கு ப்ளஸ் 12th பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக்கு, இந்த 3 தான் அவன் கொடுத்த சிலபஸ்லேயே எல்லாமே கவர் ஆகிடுது. ஸோ அதை 3 மட்டும் நம்ம படிச்சிடலாம். இதில் 15க்கு 15 நம்ம அடிக்கணும். சரியா? அது ஈஸியாக அடிச்சிடலாம். இதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டூடெண்ட்லாம் அப்படி தான் அடிச்சிருக்காங்க. சரியா? அடுத்து வா. இந்தியன் எக்கனாமிக் அண்டு தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன், இதிலேருந்து 20 கொஷின் கேட்குறான். அப்போ 10 கொஷின் இந்தியன் எக்கனாமிக்கில் வரும் அப்படின்றத வெளிப்படையாக சொல்கிறேன். ஆனால் எக்கனாமிக்லேருந்து அதிக கொஷின் வரும், அதை பின்னாடி பார்க்கலாம். இந்தியன் எக்கனாமிக் 10 கொஷின் என்ன அப்படின்னா, வழக்கம் போல் நம்ம மெட்டீரியலு ப்ளஸ்ஸு 6 to 9th ப்ளஸ்ஸு 10th, அதுக்கப்புறம் 11th எக்கனாமிக் அண்டு 12th கொஞ்சம். புரியுதா? 11th எக்கனாமிக் இம்பார்ட்டன்ட்பா. ஸோ அதையும் நம்ம கிளாஸ் எடுத்து உனக்கு நடத்தி முடிச்சிடுவோம். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன். போன தடவை பார்த்தோம்ல, யூனிட் 9 யூனிட் 8 எல்லாம் போட்டு குழப்பினாங்கல்ல, அந்த இதையும் என்ன பண்ணிட்டான், 5, 6 அவன் கொண்டு வந்துட்டான். சரியா? ஹிஸ்ட்ரி, கல்ச்சர், ஹெரிட்டேஜ் அண்டு தமிழ்நாடு அரசியல், தமிழ்நாடு நிர்வாகம் பூரா இங்கே வந்துடுது. ஸோ அதுலேருந்து 20 கொஷின் அவன் கொடுத்த சிலபஸ்லேருந்து தான் 20 கொஷின் வரும். இது அப்படியே ஓல்டு கொஷின் இருக்குது பார்த்தீங்களா, அது ரிலேட்டடாக அவன் கொஷின் கேட்பான். சரியா? நெக்ஸ்ட் பார்க்க போகிறது மேக்ஸ். மேக்ஸில் 7வது யூனிட் 25 மார்க். முன்னாடி 25 கொடுத்துட்டு டாபிக் கொடுத்துருப்பான். இப்போ என்ன பண்ணிட்டான், பிரிச்சுட்டான். ஆப்டிடியூட், ரீசனிங் பிரிச்சுட்டான். நான் ஆப்டிடியூடில் 15 கொஷின் கேட்பேன், ரீசனிங்கில் 10 கொஷின் கேட்பேன்னு சொல்லி அவனே என்ன பண்ணிட்டான், உனக்கு தனித்தனியாக கொஷினை பிரித்து கொடுத்துட்டான். இதில் என்ன அவன் சிலபஸ் மாற்றிருக்கான் அப்படின்னா, எல்லாமே இவ்வளோ மார்க் நான் கேட்பேன்னு சொல்லி கொடுத்துருக்கான். என்ன சொல்லியிருக்கான், இவ்வளோ மார்க் நான் உங்கள்கிட்ட கேட்பேன், இதை தாண்டிலாம் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். இப்போ சயின்ஸ்னால் 5 மார்க் தான். நீ 6 to 10th சயின்ஸ் படிக்கிறேன், 11th 12th சுவாலஜி படிக்கிறேன், படிச்சீங்கன்னா டைம் வேஸ்ட். புரியுதா? அப்போது என்ன பண்ணுறோம், எங்கெல்லாம் உனக்கு வெயிட்டேஜ் இருக்கோ அந்த டாபிக் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம். ஃபார் பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்தியன் பாலிட்டி, 2வது ஐஎன்எம் ஹிஸ்ட்ரி, 3வது இந்தியன் எக்கனாமிக் அண்ட் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன், அப்புறம் மேக்ஸுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தான் தமிழ்நாடு கல்ச்சர், இதுக்கெல்லாம் நம்ம வரப்போகிறோம். இதெல்லாம் எங்கே சார் சிலபஸ்னால் பழைய புக்கு தான், பழைய சிலபஸ் நான் அவன்கிட்ட கொடுத்துருக்கேன்ல, அந்த சிலபஸ் தான் கொஷின்ஸ் வரும். ஓகேவா? ஓகே, இதெல்லாம் படித்து உங்களுக்கு 2 or 3 monthஸில் கவர் பண்ணி கொடுத்துருவேன். ஓகேவா? இதை சேர்ந்து தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டுன்னு சொல்லி ஒரு டெஸ்ட் இருக்கா, இதையும் நான் உனக்கு கிளாஸ் எடுத்து கொடுத்துருவேன்.
ஓகேவா, அது ஒரு 100 கொஷின்ஸ். சரியா, 100க்கு 40 கொஷின் எடுத்தால் நீ எலிஜிபிள். அப்போ தான் உன்னோட பேப்பர் 2 வந்து என்ன பண்ணுவாங்க, திருத்துவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, ஓகே. உன்னோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து 7000 தான். எல்லாமே 10,000 ஒன்று ஆண்ட. இப்போ எல்லாத்துக்கும் 7000 தான், பயப்படாத. சரியா, 7000 ரூபா தான் ஆன்லைன் கிளாஸு. எனக்கு காண்டாக்ட் பண்ண அந்த நம்பர், ஜிபே அண்ட் ஃபோன்பே இதே நம்பர் தான். கிளாஸோட டைமிங் பார்த்தோம் அப்படின்னா 4:30 to 6:30 வரைக்கும் மார்னிங். சரியா, சண்டே மட்டும் உனக்கு லீவ் இருக்கும், அன்றைக்கும் டெஸ்ட் இருக்கும். மற்ற எல்லா நாளும் 4:30 to 6:30. அதுக்கு ஈவினிங் பார்த்தீங்கன்னா 9 to 10 PM இருக்கும்பா. இதுக்கு ஊடால மார்னிங் 10:30க்கு வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ஓல்டு கொஷின் பேப்பர் டிஸ்கஷன் சொல்லி ஒரு கிளாஸ் இருக்கும். அது ஓல்டு கொஷின் பேப்பர் மட்டும் டாபிக் வைஸாக பார்ப்போம். மார்னிங் சீசனில் வந்துட்டு உனக்கு எக்கனாமிக்ஸ் கிளாஸ் நடந்துச்சு அப்படின்னா ஒரு 2-3 நாளில் முடிஞ்சிருமா, அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா எக்கனாமிக்ஸ் சம்மந்தமாக 10:30 கிளாஸில் இருக்கும். சரி, அப்புறம் பொலிட்டிக் நடத்தும்போது பொலிட்டிக் அந்த ஓல்டு கொஷின் வந்து பிடிஎஃப் உனக்கு குரூப்பில் போட்டு அதை வச்சு நான் நடத்துவோம். சரியா, ஸோ இந்த மாதிரி வந்து கிளாஸ் போகுண்டாமா. நீ கிளாஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா January 26 வந்து கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. விருப்பம் உள்ளவ நம்பரை காண்டாக்ட் பண்ணு. கண்டிப்பாக கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸில் உனக்கு 80 கொஷினுக்கு நான் செக்யூர் தரேன். ஜாயின் பண்ணினா கண்டிப்பாக மேஜர் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உனக்கு கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் இன்டர்வியூ நான் இன்டர்வியூ போஸ்டிங்கோ கன்ஃபார்ம் வாங்கி தந்துடுறேன். சரியா, ஓகே. தேங்க்யூ அண்ட் தேங்க்யூ ஸோ மச். கிளாஸ் டிஸ்போஸ் ஆகும்.